ஹை எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிற டாக்டிக்ஸ் பேர் வந்து ஃபோர்க் அல்லது டபுள் அட்டாக் சொல்லுவாங்க. டபுள் அட்டாக்ன்ற வேர்டு வந்து கரெக்டாக இருக்காது, ஆனால் ஃபோர்க்குன்ற வேர்டு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபோர்க்குன்றது ஒரே நேரத்தில் 2 அல்லது அதுக்கு மேலே உள்ள பீஸை அட்டாக் பண்ணுறது. அப்போ வந்து ஒரு பீஸை நம்ம எஸ்கேப் பண்ண வச்சாலும் இன்னொரு பீஸ் வந்து பிரச்சனையில் மாட்டிக்கும். ஸோ அதான் வந்து ஃபோர்க்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒயிட் டு மூவ் ஃபோர்க் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே நேரத்தில் கிங்கையும் ரூக்கையும் அட்டாக் பண்ணலாம். ஸோ அப்போ கிங்கோட செக்கை பிளாக் பண்ணுறாங்க, அப்போ நம்ம ரூக்கை அடிச்சிடலாம். ஓகே, அடுத்து ஸோ இதுவும் அதே மாதிரி தான். குயினை வச்சு ரூக்கையும் கிங்கையும் அட்டாக் பண்ணுறோம். கிங்கோட செக்கை பிளாக் பண்ணுறாங்க, நம்ம அப்போ ரூக்கை அடிச்சிடலாம். 2 மறுபடியும் ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரே நேரத்தில் கிங்கையும் ரூக்கையும் அட்டாக் பண்ணுறதுக்கு இங்கே வைக்கிறோம். இங்கே வச்ச உடனே நைட் வந்து பிளாக் பண்ணுறது, அப்போ நம்ம ரூக் அடிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரே நேரத்தில் கிங்கையும் ரூக்கையும் அட்டாக் பண்ணுறோம். குயினை வச்சு குயின் பிளாக் பண்ணுறது, நம்ம ரூக்கை அடிச்சிடலாம். அடுத்து ஒரே நேரத்தில் கிங்கையும் பிஷப்பையும் அட்டாக் பண்ணுறோம். பிஷப்பை வச்சு பிளாக் பண்ணுறாங்க, நம்ம அப்போ இந்த பிஷப் அடிச்சிடலாம். ஸோ இதில் ஒரே நேரத்தில் நம்ம 2 பீஸ் அட்டாக் பண்ணோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம், என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்ப்போம். கிங்கையும் பிஷப்பையும் அட்டாக் பண்ணால் இங்கே வைக்கலாம். ஸோ ஆனால் வந்து வச்சா இப்போ பிஷப் வந்து அடிச்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குயினை வந்து இங்கே வைக்கலாம், செக்கு வைக்கலாம். செக்கு வச்சோன்னா இப்போ இந்த குயின் வந்து பிளாக் பண்ணுது, அதே டயத்தில் நம்ம செக்கு வைக்கிறப்ப இந்த பிஷப்பையும் அட்டாக் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த டயகனல் அட்டாக் பண்ணுறோம், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் அட்டாக் பண்ணுறோம். அப்போ நம்ம இந்த ரூக்கு பிஷப்பை அடிச்சிடலாம். ஸோ அடுத்து குயின் இடத்துல வந்து இங்கே செக்கு வச்சோம் அப்படின்னா, ஒரே நேரத்தில் கிங்க்கு செக்கு பிஷப்பை அட்டாக் பண்ணுறோம், பிஷப் அடிச்சிடலாம். ஸோ இப்போ குயின் இடத்துல வந்து இங்கே செக்கு வச்சோம் அப்படின்னா, கிங்கு செக்கு நம்ம ரூக்கு அட்டாக் பண்ணால் பிஷப் வந்து பிளாக் பண்ணோம், நம்ம ரூக்கை அடிச்சிடலாம். ஓகே, இப்போ நைட் ஃபோர்க்கு. ஸோ நைட்டு வந்து ஒரே நேரத்தில் 2 பீஸை அட்டாக் பண்ணும் எல் ஷேப்பில். ஸோ அப்போ இங்கே செக்கு வச்சோம் அப்படின்னா, கிங்கு செக்கு, அதே சமயம் குயின் அட்டாக் பண்ணுறோம், குயின் அடிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல குயினுக்கும் ரூக்குக்கும் நம்ம வந்து ஃபோர்க் பண்ணுறோம். ஸோ ஃபோர்க் பண்ணுறப்போ அவங்க நமக்கு செக் வைக்கிறாங்க, நம்ம இப்போ பிஷப் வச்சு ஃபஸ்ட்டு இதை அடிச்சுட்டு அடுத்த மூவில் வந்து ரூக் அடிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி தான் ஃபோர்க்கு. இங்கே செக் இருந்தது, அதே சமயம் நைட்டு வந்து குயின் அட்டாக் பண்ணது, குயின் அடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, செக் வைக்கலாம். ரூக்கை வச்சு செக் வச்சோன்னா கிங் அட்டாக்கில் இருக்கும், பிஷப் அட்டாக்கில் இருக்கும். கிங்கை நகர்த்தவங்க நம்ம பிஷப்பை அடிச்சிடலாம். ஸோ இப்போ பிளாக் டு மூவ். ஒரு நேரத்தில் கிங்கையும் நைட்டு அட்டாக் பண்ணுறப்போ இங்கே வைக்கலாம், செக் வைக்கலாம். கிங் மூவ் ஆயிரும், நம்ம நைட்டு அடிச்சிடலாம். ஸோ இப்போ நைட் எடுத்து வந்து இங்கே வச்சோம் அப்படின்னா, ஒரு நேரத்தில் குயினையும் ரூக்கையும் அட்டாக் பண்ணும், ரூக் மூவ் ஆயிரும், நம்ம குயின் அடிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸோ பிஷப்பு சப்போர்ட் இருக்குது, பிஷப்போட ஸ்ட்ரெயிட் லைனில் சப்போர்ட் இருக்குது, டயகனலில் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி நம்ம நைட்டை இங்கே வச்சோம்னா செக் வரும். செக் வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ரூக் அடிச்சிடலாம். ஸோ இப்போ நைட்டை வச்சு இங்கே அடித்தாங்க அப்படின்னா, குயினை வந்து இங்கே வச்சு அடித்து செக் வச்சு கேம் ஓவர் ஆகிடும். ஸோ அதனால் அவங்க அடிக்க மாட்டாங்க, குயின் வச்சு அடிப்பாங்க, நம்ம குயின் அடிச்சிடலாம். நைட்டை வச்சு இங்கே செக் வச்சா கிங்கும் செக்கு, பிஷப்பும் அட்டாக்ல இருக்கு, ஸோ அடிச்சிடலாம். ஸோ அடுத்து
குயின் எடுத்து வந்து இங்கே செக் வச்சா கிங்கு செக்கு, அதே சமயம் பிஷப்பும் அட்டாக்ல இருக்குது, பிஷப் அடிச்சிடலாம். நைட்டை வந்து இந்த ரூக் அடித்தா கிங்கு செக்கு, அதே சமயம் ரூக்கும் அட்டாக் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிஷப்பை வந்து எடுத்து இங்கே செக் வைக்கலாம். சரி, இங்கே வைக்கலாம். வச்சோன்னா ரூக் அட்டாக்ல இருக்குது, நைட் அட்டாக் இருக்குது. ஸோ நைட்டு அடிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, டபுள் அட்டாக் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம், பேக் டு மூவ். திங்க் பண்ணுறோம். நைட்டு வந்து இந்த இடத்துல இருந்துச்சுன்னா நைட்டை வச்சு ஃபோர்க் பண்ணலாம். குயின் இருக்கு. சரி, ஓகே. குயினை வச்சு இங்கே செக் வைக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மூவ் கரெக்டு. செக் வச்சப்போ குயின் பிளாக் பண்ணுது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, குயினை வச்சு இந்த குயினை அடிச்சிடலாம். இப்போ கிங் அடிக்குமா, அதுக்கப்புறம் நைட்டை வச்சு இங்கே வச்சோன்னா ஃபோர்க் ஆகிடும். ஃபோர்க் ஆனதுக்கப்புறம் கிங் மூவ் ஆகிடுச்சு, நம்ம ரூக் அடிச்சிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஃபோர்க் பண்ணணும். ஃபோர்க் பண்ணால் வின் பண்ணலாம். ஒயிட்டு மூவ். ஓகே, இங்கே செக் வைக்கிறோம். செக் வச்சுட்டு குயின் பிளாக் பண்ணோம். அடுத்து டக்குனு இங்கே வந்து செக் வச்சுட்டு இந்த ரூக் அடிச்சிடும். அதான் கன்செப்ட். செக் வைக்கிறோம். இப்போ டபுள் அட்டாக் ஆகுது, பிஷப் வச்சு பிளாக் பண்ணிட்டாங்க. அப்போ ரூக் அடிச்சிடலாம். இப்போ ஒரு நேரத்தில் ரெண்டு பீஸ் ஆகும். பானை டபுள் ஸ்டெப் பண்ணோம் அப்படின்னா குயிக்கும் அட்டாக்கு, ரூக்கும் அட்டாக்கு, அப்புறம் ஃபைனலாக ரூக் அடிச்சிடலாம். அடுத்து இது வந்து சிம்பிள். நைட் ஃபோர்க்கு. நைட் எடுத்துருந்து இங்கே வச்சோம்னா கிங் அட்டாக்கு, குயின் அட்டாக்கு, குயின் அடிச்சிடலாம். அதே தான், நைட் எடுத்துருந்து இங்கே அடித்தோம் அப்படின்னா ரூக் அட்டாக்ல இருக்குது, கிங் அட்டாக்கு, ரூக் அடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, குயினை வச்சு இந்த ரூக் குயின் அடிச்சிடலாம். ரூக் அடிச்சிடும். அதுக்கப்புறம் செக் வச்சோம் அப்படின்னா பிஷப் வச்சு நம்ம இந்த ரூக் அடிச்சிடலாம். ஸோ இது சிம்பிள் தான். நைட் எடுத்து வந்து இங்கே வச்சோம் அப்படின்னா இங்கே செக்கு, அதே சமயம் பிஷப் அட்டாக் இருக்குது, பிஷப் அடிச்சிடலாம். ஸோ இது என்ன பண்ணலாம், சிம்பிள் தான். நைட் எடுத்து இங்கே அடித்து செக் வச்சோம் அப்படின்னா ரூக் அட்டாக் இருக்குது, ரூக் அடிச்சிடலாம். ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, குயினை வச்சு குயின் அடிச்சிடலாம். அடித்த உடனே கிங் அடிக்கும். அடித்த உடனே நம்ம பான் அடித்து ஃபோர்க் பண்ணி ரூக் அடிச்சிடலாம். ஸோ இது சிம்பிள் தான். செக் வைக்கிறோம். கிங் மூவ் ஆயிடுச்சு. அடுத்து நைட்டை வச்சு இங்கே அடித்தோம் அப்படின்னா கிங்கும் குயினும் ஃபோர்க் ஆயிடுச்சு. அடுத்து குயின் அடிச்சிடலாம். ஸோ இது சிம்பிள். நைட்டை வச்சு இங்கே வச்சோம் அப்படின்னா செக்கு, ரூக் அட்டாக் அடிச்சிடலாம். ஸோ இது சிம்பிள். குயின் எடுத்து இந்த பான் அடித்தோம் அப்படின்னா கிங்கும் அட்டாக்ல இருக்குது, ரூக்கும் அட்டாக்ல இருக்குது. கிங் மூவ் ஆனதுக்கும் ரூக் அடிச்சிடலாம். சரி, இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குயின் எடுத்து வந்து இங்கே செக் வைக்கிறோம். கிங் மூவ் ஆனதுக்கப்புறம் பிஷப் அடிச்சிடலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்டிக்ஸ். அடிக்கடி ஓப்பனிங் நடக்கும். குயின் எடுத்து இங்கே செக் வைக்கிறோம், பிளாக் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த பிஷப்பை அடிச்சிடலாம். பிஷப் வச்சு இங்கே செக் வச்சோம் அப்படின்னா கிங்கு செக்கு, ரூக்கு அட்டாக்கு, ரூக் அடிச்சிடலாம். ஸோ ரெண்டையும் நம்ம போட்டுறதுக்கு இந்த இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணணும்.
அந்த பானை ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணலாம். குயின் மூவ் ஆகுது, நம்ம நைட் அடிச்சிடலாம். அடித்து செக் வைக்கலாம். செக் வச்சோன்னா கிங்கும் அட்டாக் பண்ணுறோம், அந்த பிஷப் அட்டாக் பண்ணுறோம். ஆனால் அந்த நைட்டு நடுவில் இருக்குது. ஸோ அந்த நைட்டை நம்ம இப்போ அடிக்கலாம். ஸோ ஈஸி. நைட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சோம் அப்படின்னா செக் இருக்குது, குயின் அட்டாக், குயின் அடிச்சிடலாம். குயின் எடுத்து வந்து இங்கே வச்சோம் அப்படின்னா செக்கு, நைட்டே அட்டாக் பண்ணுறோம், நைட் அடிச்சிடலாம். இப்போ முக்கியமான விஷயம் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, ஃபோர்க்கு வந்து கேமில் அடிக்கடி வரும். ஸோ அதை வந்து பயன்படுத்தி நம்ம நிறைய கேம்ஸ் வின் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, செக்கு வச்சு இந்த நைட்டை அடிக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா நைட் வந்து ஃபோர்க் பண்ணிடுச்சு, நம்மளோட குயினையும் நம்மளோட ரூக்கையும் பின் பண்ணிடுச்சு. ஸோ ஃபோர்க் பண்ணிடுச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, அது வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா செக் வைக்கலாம். இங்கே மூவ் வச்சு அடுத்த மூவ் என்ன பண்ணலாம், செக் வைக்கலாம். செக் வச்சுட்டு இங்கே செக் வச்சோம்னா நைட்டை அடிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஃபோர்க் பண்ணுறதுக்கு பிஷப் எடுத்து இந்த பான் அடித்தா கிங் வச்சு அடுத்து ரூக் அடிச்சிடலாம். ஸோ சிம்பிள் நைட் ஒரு நைட் அடிச்சோம்னா கிங் செக்கு, அதே சமயம் குயின் அட்டாக் இருக்குது, அடிச்சிடலாம். பிஷப் எடுத்து இங்கே வச்சோம் அப்படின்னா செக்கு, ரூக் அட்டாக் இருக்குது, ரூக் அடிச்சிடலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பசில். இதை கொஞ்சம் சேஃப்டியாக அனலைஸ் பண்ணணும். இப்போ இந்த ரூக்கை வச்சு இந்த பிஷப் அடிக்கிறோம், அடிச்சதுக்கப்புறம் இந்த ரூக் அடிக்கும். அப்புறம் என்ன பண்ணுறது, செக்கு இங்கே வைக்கிறோம், மூவாயிரம். ரூக் அன்டிஃபெண்டடாக இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆடலாம். கொஞ்சம் திங்க் பண்ணுவோம். இந்த பசில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃபோர்க்கில். சரி, ஹிண்ட்டு கேட்போம், ஹிண்ட்டு வருதுன்னு பார்ப்போம். ரூக்கை வச்சு மூவ்மெண்ட் பண்ணணும், இந்த ரூக்கை வச்சு அடிக்கிறோம். இப்போ நானே வச்சேன், புக் அடிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபோர்க் போகணும்னு சொல்கிறாங்க. எப்படி ஃபோர்க் பண்ணுறாங்க, ஓகே சூப்பர் மூவ். செக் வைக்கிறோம், செக் வச்சு இந்த ரூக் அடிச்சிடும். ஓகே, நைட் எடுத்து வந்து இங்கே வச்சோன்னா ஃபோர்க் ஆயிடுது, அடிச்சிடலாம். ஸோ இந்த ஃபோர்க் இஸ் ஈஸி டு மிஸ். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அனலைசிஸ் பண்ணி பண்ணணும்.
ஓகே, ருக் வச்சு இதை அடிச்சிடறோம். அந்த ருக் அடிக்கும். அடுத்த மூவ் வந்து பிஷப் எடுத்துருந்தீங்கன்னு வச்சோன்னா செக் ஆயிரும். ருக் அடிச்சிடலாம். ஒயிட் மூவ் 1 4 பிஷப் எடுத்துருந்தீங்க வச்சோன்னா செக் ஆயிடுது. ருக் அடிச்சிடலாம். ஓகே, பிளாக் டு மூவ் ருக் எடுத்துருந்தீங்க வைக்கணும், செக் ஆயிடுது. இந்த பிஷப் அடிச்சிடலாம். நைட் எடுத்து வந்தீங்க வச்சோன்னா ரூக்கும் குயினும் ஃபோர்க் ஆயிடுது. ஓகே, செக்மேட். த்ரெட்லாம் எதுவும் இல்லை, அடிச்சிடலாம். பிஷப் ரூக்கை வச்சு இங்கே அடித்தோம் அப்படின்னா கிங்கும் செக்கு, இந்த பிஷப்பும் பிரச்சனை இல்லை, அடிச்சிடலாம். கேர்ஃபுல்லாக திங்க் பண்ண வேண்டிய பசில். டபுள் அட்டாக் எங்கே வருது? டைம் அது ஹிண்ட்டு கேட்போம். குயின் எடுத்து வந்து எங்கே வைக்கலாம்? செக் வைக்கிறோம், குயின் அடிக்குது, ருக் அடிக்கிறோம். அடுத்த செக் வைக்கிறோம். அந்த ஃபஸ்ட்டு மறுபடியும் பார்ப்போம். குயினை இங்கே வச்சுட்டு குயின் அடிக்குது, ருக் வச்சு அடிக்கிறோம். கிங் வருது, இங்கே செக் வைக்கிறோம். கிங் மேலே வருது, அனலைசிஸ் பண்ணுவோம். வைக்கிறோம், அடிக்குது, ருக் வச்சு அடிக்கிறோம். கிங் மேலே வருது, ரைட்டை வச்சு இங்கே வைக்கிறோம். இங்கே வைக்கிறது, அடுத்து இதில் ஃபோர்க்கு வரலையே. H4 நினச்சேன். அடுத்தமும் இங்கே மேட்டு, இங்கே இதை வச்சு பிளாக் பண்ணலாம். ஓகே, ஒன் செக் வைக்கலாம். கிங் மேலே வரும், பிஷப் E5 செக் வைக்கலாம். G3 ருக் H1 வைக்கலாம், அடிச்சிருவோம். பிஷப் F3 வைக்கலாம். நைட் கிராஸ், இங்கே வரலாம். எஸ்கேப் ட்ரை பண்ணலாம். நைட் கிராஸ் E5, இந்த ஸ்கொயர் கவர் பண்ணிட்டோம். அடுத்த மூவ் வந்து B3 வைக்கலாம். B3 ஓகே, செக்னா செக்கு, செக்மேட். ஸோ இந்த பசல் ரொம்ப முக்கியமான பசல்.
ஸோ இதை வந்து ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ரிவர்ஸ் போகிறோம். மோஸ்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. கட்டிக்கிறோம். நைட் ஒரு செக் வைக்கிறோம். அடுத்து கிங் மேலே வருது. அப்புறம் H4 வைக்கிறோம். ஈவன் செக் வைக்கிறாங்க. டிவியேஷனுக்காக நமக்கு இங்கே கொண்டு போகிறோம். பிஷப் E5 செக் வைக்கிறாங்க. G3 விளாட்றோம். ரூக் H1 வைக்கிறாங்க. ரூக் அடிச்சிடறோம். பிஷப் F3 வைக்கிறாங்க. நைட்டை வச்சு அடிச்சிடறோம். அடுத்து கிங் இங்கே ஒரு எஸ்கேப் ஆகலாம். நைட்டை வச்சு இங்கே அடிச்சிடறோம். D3 விளாட்றாங்க. நம்ம பிஷப் டிவைட் பண்ண இப்போ செக் மேட் பண்ணிடுறோம். ஸோ இந்த பஸ்ஸில் ரொம்ப முக்கியம் ஃபோர்க்கில். ஸோ அடுத்து போவோம். அடுத்த பஸ்ஸு சிம்பிள். நைட்டை வந்து இங்கே வச்சு செக் அடிச்சிடணும். இது செக்கு. 3 பீஸை ஒரே நேரத்தில் ஃபோர் பண்ணி குயின் அடிச்சிடும். ருக் வச்சு அடிச்சிடும். பான் அடிக்குது. செக் வைக்கிறோம். ருக் அடிச்சிடும். செக் வைக்கிறோம். கிங்கு அட்டாக் பண்ணது. ருக் அடிச்சிடும். செக் வைக்கிறோம். பிஷப் அடிச்சிடணும். ஸோ இதுதான் லாஸ்ட் பஸ்ஸு ஃபோர்க்கில். ஃபோர்க் ஆர் டபுள் அட்டாக்னு சொல்லுவாங்க. டபுள் அட்டாக்ன்ற வேர்டு கரெக்டான வேர்டு கிடையாது. ஆனால் நிறைய இடத்துல அதை யூஸ் பண்ணுறாங்க. ஃபோர்க்னால் ஒரே நேரத்தில் நிறைய பீஸை வந்து அட்டாக் பண்ணுறது. அடிச்சிடலாம். ரூக் வச்சு இதை அடித்தோம் அப்படின்னா கிங்கும் நைட்டும் அட்டாக்கில் அடிச்சிடலாம். அவ்வளோதான். ஓகே, அடுத்த பஸ்ஸில் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.